மனித குலத்திற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் வந்து மக்காவுல இருக்கிற அந்த அந்த பைத்துல்லா காபத்துல்லா தான் அது வந்து முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்னு குர்ஆன்ல எல்லாம் சொல்லிட்டான். அப்ப காபா தான் அந்த ஆலயம் தான் ஃபர்ஸ்ட் மனிதன் கடவுளை வணங்குறதுக்காக வேண்டி பூமியில் கட்டப்பட்ட முதல் ஆலயம்னு சொல்லும் பொழுது ஆதம் தான் கட்டிருக்க முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிந்தி இப்ராஹிம் நபி கட்டினாங்கன்னு சொன்னீங்கன்னா அத்தனை வருஷமா அல்லாஹ் யாரும் வணங்கலையா? வழிபாடுத்தலமா இல்லாம போயிருக்குமா? முதல் ஆலயம் அதான் நல்லா சொல்றானே. அப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் சொல்லும் பொழுது முதல் மனிதரே கட்டிவிட்டார் அதை. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும் போது அது சொர்க்கத்து கல் என்று இருந்தால் அல்லாஹ் கொடுத்தான்னு வச்சுக்கிறேன். அது இறக்கி அவர் போய் இறக்கும் போது வரணும் அவசியம் கிடையாது. நீ காபத்துல்லாவை கட்டுற முதல் என்னை வணங்குறதுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுற, அப்படி அந்த ஆலயத்துல சொர்க்கத்தின் ஒரு பொருளும் அதில் இருக்கட்டும், சொர்க்கத்தில் இந்த பொருளை வச்சு என்ன செய்ய கட்டுன்னு சொல்லி அறிஞ்சிருக்கலாம், அல்லாஹ் கொடுத்துருக்கலாம். அது சொர்க்கத்துடைய கல் தான் என்று தெரியும் பொழுது, அது காபாவில் பதிக்கப்பட்டும் இருக்கும் பொழுது, அந்த காபாவை ஆதம் தான் கட்டினார்கள் என்று இருக்கும் பொழுது அதை கட்டுவதற்காக அல்லாஹ் கொடுத்தான்னு நினைச்சு விளங்கிக்கலாமே. அந்த சொர்க்கத்தினுடைய பொருளுங்கிற ஒரு காரணத்தினால அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அது ஒன்று இருக்கட்டும் என்று என்ன செய்வான், அல்லாஹ் அதை வந்து கொடுத்துருப்பான்.